வணக்கம். 5 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. திமுக ஆட்சியில் இடைத்தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறாது என்பதால் முடிவு என விளக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதால் அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படாது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளராக சி அன்புமணி அறிவிப்பு. பாமகவில் மாநில துணைத் தலைவராக உள்ளார் சி அன்புமணி. கோவையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது திமுக முப்பெரும் விழா. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 40 எம்பிக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. குரூப் 2 கலந்தாய்வுக்காக நூற்றுக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் சென்னையில் குவிந்ததால் பரபரப்பு. 1.5 மாதத்தில் முழுமையான விவரங்கள் வெளியிடப்படும் என டிஎன்பிஎஸ்சி விளக்கம். குறுவை சாகுபடி தொகுப்பு அறிவிப்பு ஏமாற்று நாடகம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாடல். தண்ணீரே இல்லாத நிலையில் விவசாயிகள் விதை நெல்லை வாங்கி என்ன செய்வார்கள் என கேள்வி. பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிரான ஏகனாபுரம் கிராம மக்களின் போராட்டம் 700வது நாளாக நீடிப்பு. தமிழ்நாட்டை விட்டு வெளியேறி ஆந்திராவில் குடியேற போராட்டக் குழுவினர் முடிவு. மதுரை மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட்டில் மல்லிகை பூ விலை 5 மடங்கு உயர்வு. தொடர் முகூர்த்தம் காரணமாக முல்லை செவந்தி பூக்களின் விலையும் கணிசமாக அதிகரிப்பு. தமிழ் மொழிக்கான பால புரஸ்கார் விருது எழுத்தாளர் யூமா வாசுகிக்கு அறிவிப்பு. விஷ்ணு வந்தார் சிறுகதை நாவலுக்காக இளம் எழுத்தாளர் லோகேஷ் ரகுராமனுக்கு சாகித்ய யுவ புரஸ்கார் விருது. பால புரஸ்கார் விருது வென்றுள்ள எழுத்தாளர் யூமா வாசுகிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. யுவ புரஸ்கார் விருதுக்கு தேர்வாகியுள்ள இளைஞர் லோகேஷ் ரகுராமனுக்கும் முதலமைச்சர் பாராட்டு. மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் லாபத்தில் 40% தொகையை வழங்கக் கோரி தொடரப்பட்ட வழக்கு. படத்தின் தயாரிப்பாளரும் நடிகருமான சோபின் ஷாஹீரிடம் அமலாக்கத்துறை விசாரணை. மண்டபம் அருகே நடுக்கடலில் படகு மூழ்கியதில் 2 மீனவர்கள் உயிரிழப்பு. காணாமல் போன மற்றொருவரை தேடும் பணி தீவிரம். கூடலூரில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை தாக்க முயன்ற யானை. நூலிழையில் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சிகள். சத்தீஸ்கரின் நாராயண்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் துப்பாக்கிச் சண்டை. என்கவுண்டர் செய்யப்பட்ட 8 நக்சலைட்டுகள். உத்தரகண்டில் பத்ரிநாத்திற்கு புனித யாத்திரை சென்ற பயணிகளின் வாகனம் கவிழ்ந்து விபத்து. ருத்ரபிரயாக் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த விபத்தில் 10 பேர் பலியான சோகம். குஜராத்தில் நீட் தேர்வறையில் விடை சொல்லித் தருவதாக 8.5 கோடி ரூபாய் மோசடி. மாணவர்கள் தலா 66 லட்சம் கொடுத்த நிலையில் பயிற்சி மையத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 5 பேர் கைது. மே 5ஆம் தேதி நடந்த நீட் தேர்வை ரத்து செய்யக் கோரி பீகாரில் மாணவர்கள் போராட்டம். முறைகேடு புகாரை அடுத்து உருவ பொம்மையை எரித்து எதிர்ப்பு. கர்நாடகாவில் பெட்ரோல் விலை 3 ரூபாய், டீசல் விலை 3 ரூபாய் 5 காசுகள் உயர்வு. விற்பனை வரியை மாநில அரசு உயர்த்தியதால் விலை அதிகரிப்பு. மகாராஷ்டிராவில் பிரதமர் நரேந்திர மோடி பரப்புரை மேற்கொண்ட இடங்களில் தங்களது கூட்டணிக்கு வெற்றி. பிரதமருக்கு நன்றி என சரத்பவார் பேட்டி. அமெரிக்காவில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவில் ராட்டினத்தில் திடீர் கோளாறு. அந்தரத்தில் அரை மணி நேரம் தலைகீழாக தொங்கிய சுற்றுலா பயணிகள்.
ஆந்திராவில் விளைநிலத்தில் நீருக்காக போடப்பட்ட ஆழ்துணை கிணற்றிலிருந்து எரிவாயுடன் கலந்த நீர் வெளியேறி வருகிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் புஷ்பராஜ் இணைந்திருக்கிறார். புஷ்பராஜ், என்ன விவரம்? விரிவாக பதிவு செய்யலாம். லாவண்யா, ஆந்திராவின் டாக்டர் அம்பேத்கர் கோனசீமா மாவட்டத்தில் உள்ள சிந்தரப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த விவசாயி விஜயேந்திரா அவர் தன்னுடைய விளைநிலத்தில் சுமார் 500 அடி ஆழத்திற்கு ஆழ்துளை கிணறு ஒன்றை அமைத்திருந்தார். அந்த ஆழ்துளை கிணறிலிருந்து இதுவரை தண்ணீர் மட்டுமே வெளிவந்த நிலையில் அருகில் அமைத்திருக்கும் இறால் பண்ணைக்கு அந்த ஆழ்துளை கிணறிலிருந்து தண்ணீரை எடுத்து பயன்படுத்தி வந்தார். ஆனால் இன்று திடீரென்று ஆழ்துளை கிணறிலிருந்து வேகமாக எரிவாயு பீரிட்டு வெளியேற துவங்கியது. இதன் காரணமாக சுமார் 15 மீட்டர் உயரத்திற்கு எரிவாயு பீச்சி அடித்து வருகிறது. எரிவாயு கலந்த தண்ணீர் பீச்சி அடிக்கிறது. இதனால் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கடும் அச்சமடைந்து போலீசாருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் அளித்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படாத வகையில் அங்கு பாதுகாப்புகளை பலப்படுத்தி உள்ளனர். இது பற்றி ONGC அதிகாரிகளுக்கும் தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆழ்துளை கிணறை மூடுவதற்கான முயற்சிகளில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி புஷ்பராஜ். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக தெரிவித்துள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதில் அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசைன், முன்னாள் அமைச்சர்கள் CV சண்முகம், ஜெயக்குமார், தங்கமணி, SP வேலுமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்துக்கு பின் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக ஆட்சியில் நடைபெறவிருக்கும் விக்கிரவாண்டி தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் திமுகவினர் நடத்திய அராஜகங்களால் கடந்த காலங்களில் நடைபெற்ற இளையான்குடி, கம்பம், தொண்டாமுத்தூர், பர்கூர், ஸ்ரீவைகுண்டம் ஆகிய இடைத்தேர்தல்களை அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா புறக்கணித்ததாகவும் கூறியுள்ளார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மக்களை ஓரிடத்தில் அடைத்து வைத்த திமுக தனது எச்சரிக்கையால் பேருந்தில் சுற்றுலா அழைத்துச் சென்றதாகவும் EPS தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த வகையில் திமுக ஆட்சியில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜனநாயக முறைப்படி சுதந்திரமாக நடைபெறுமா என்ற கேள்வி எழுவதாகவும் EPS தெரிவித்துள்ளார். எனவே மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடமாட்டார்கள் என்பதாலும் தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறாது என்பதாலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக EPS தெரிவித்துள்ளார். ஒரு தொகுதியின் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2009இல் இடைத்தேர்தலை புறக்கணித்த அதிமுக 2011இல் ஆட்சிக்கு வந்ததாக சுட்டிக்காட்டினார். ஒரு குறுக்கோளியிலே வெற்றியை பெறுவதற்கு உண்டான எல்லா முயற்சியும் செய்வார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் இது கூடி முடிவு செய்து ஒரு தேர்தலை ஒரு நியாயமாக சுதந்திரமாக ஜனநாயகம் நடக்காது என்ற வகையில் தான் இந்த தேர்தலை விக்கிரவாண்டி 2009 அம்மா 5 தொகுதி புறக்கணிச்சாங்க. 2009 பெரிய அறிக்கை கொடுத்துட்டு அராஜக துளிய அநியாயம் அத்துமீறல் ஜனநாயக படுகொலை எல்லா பணத்தையும் கருப்பு பணத்திலிருந்து கொள்ளடிச்ச பணத்திலிருந்து எலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் எல்லா பணத்தையும் கொண்டு இறக்குவாங்க. இப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லிட்டு அன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணல. அன்னைக்கு அது மாதிரி தான் நடந்தது. அன்னைக்கு 2011 ஆட்சியில் வர போயிட்டோமா.